يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட இரவு தொழுகையினை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் நேற்றைய தினம் திருக்குர்ஆனை திறப்போம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை பார்த்தோம். அதிலே நாம் ஆரம்பமாக பார்த்த செய்தி, கபரிலே அடக்கம் செய்யப்படுகிற மனிதன் வானவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்துவிட்டு அந்த பதிலை எங்கிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் பதில் சொல்லுகிறார் என்ற அந்த செய்தியிலிருந்து அந்த தலைப்பை நாம் தொடங்கினோம். நான் அல்லாஹுடைய வேதத்தை வாசித்தேன், அதை நம்பினேன், அதை உண்மைப்படுத்தினேன் என்று அவர் சொன்ன அந்த பதில் இன்று நம்முடைய எந்த அளவிற்கு அந்த செய்தியினுடைய தாக்கம் இருக்கிறது. நாமும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். நாமும் இது போன்று ஒரு நாள் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு வானவர்கள் நம்மிடத்தில் கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்குரிய பதிலை இந்த உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு தயாரிப்போடு இருக்கிறோம். ஒரு எக்ஸாமுக்கு போறோம் என்று சொன்னால் அங்கே என்ன கேள்வி வரும்னு தெரியாது. நாம சிலபஸ்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு போனோம். ஆனால் கபர்ல நமக்கு வரப்படுகிற கேள்வி இதுதான் வரும், பதில் இது சொன்னால் போதும் என்று முன்கூட்டியே நமக்கு சொல்லப்பட்டு இதற்கு நீ தயாராகிக்கொள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அதிலே நாம் எந்த அளவுக்கு தயாராகி இருக்கிறோம், திருக்குர்ஆனை உண்மைப்படுத்துவதிலே இந்த சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அல்லது பின்தங்கி இருக்கிறது என்ற செய்திகளை பார்த்தோம். அந்த திருக்குர்ஆனை உண்மைப்படுத்துவது என்று சொன்னால் அதனை நம்முடைய வாழ்வில் திறந்த மனதோடு உள்நோக்கம் இல்லாமல் அந்த குர்ஆனை சிந்தித்து நம்முடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்துவது என்ற அந்த செய்தியோடு நாம முடித்துக் கொண்டோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு செய்தி, ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டும் பார்த்துவிட்டு இந்த குர்ஆன் சிந்திக்க சொல்லுகிற இன்னொரு பகுதி இருக்கிறது. அதில் இந்த சமூகம் முற்றிலுமாக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த தலைப்பினுடைய தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா 7வது அத்தியாயம் 179. வலக்கது தர்அனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானோரை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். இது மனிதர்களை குறித்து அல்லாஹ் கடுமையான விமர்சனமாக பேசுகிற வசனம். இது அளவற்ற அருளாளன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற அல்லாஹ்
இந்த இடத்தில் மனிதர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறான். அதிகமானோர் நரகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன தவறை செய்தார்கள்? அவர்கள் செய்த தவறுதான் என்ன? அதை அல்லாஹ் பட்டியல் போடுகிறான். பொய் பேசிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, இப்படி பட்டியல் போடல. அதிகமான ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானோர் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு எதனால் செல்லுகிறார்கள் என்பதை சொல்லும் போது லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, விளங்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு பார்வை இருக்கிறது, பார்க்கவில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவி இருக்கிறது, கேட்கவில்லை. இதோடு சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்லை. இதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், உலாயிக கல் அன்ஆம், இப்படிப்பட்டவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், விலங்குகளை போன்றவர்கள். எவ்வளவு கடும் விமர்சனம் பாருங்கள். மனிதர்களை கண்ணியத்தோடு படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சிறந்த படைப்பாக படைத்ததாக சொல்லுகிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் உள்ளம் இருந்தும் சிந்திக்காமல், பார்வை இருந்தும் பார்க்க வேண்டியவற்றை பார்க்காமல், செவி இருந்தும் கேட்க வேண்டியவற்றை கேட்காமல், அதை எல்லாவற்றையுமே திறந்த மனதோடு பார்க்காமல் எல்லாவற்றையுமே அவர்கள் மூடி வைத்துக் கொண்ட காரணத்தினால் உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் அழுத்தமாக சொல்லுகிறான், பல்ஹும் அலல், இல்ல அதை மோசம், கால்நடைக்கு கூட ஒப்பிட முடியாது, அதை விட கேவலம் என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து விமர்சிக்கிறான். என்ன காரணம்? மனிதர்கள் செய்கிற பாவங்களில், மனிதர்கள் செய்கிற குற்றங்களில் பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக, பெரும் பிழையாக அல்லாஹ் பேசுவதை சிந்திக்காமல் இருப்பது. அப்ப இந்த இடத்துல சிந்திக்காமல் இருப்பதை கால்நடைகளோடு ஒப்பிட்டு அல்லாஹ் பேசினானே, அதை விட மோசம்னு சொன்னா, கால்நடைகளோடு ஒப்பிட்டு பேசுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வீடுகள் நம்ம போன பிறகு தனியா உட்காரும் போது யோசிங்க. கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, கால்நடைகளை போன்றவர்கள் என்று சொன்னானே, நான் அந்த வகையில் வரக்கூடியவனா? இந்த வசனம் என்னை நோக்கி எப்படி பேசுகிறது? அந்த பட்டியலில் வரக்கூடியவனா அல்லது அந்த பட்டியலுக்கு வெளியிலே இருக்கக்கூடியவனா? நான் யார்? அல்லாஹ் சொல்லுகிற இந்த பட்டியலில் என் பெயர் எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்க வேண்டும். என் பெயரை நான் தேடணும், உங்க பெயரை நீங்க தேடணும். இந்த பட்டியல்ல லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பட்டியலில் நம் பெயர் இருக்கிறதா அல்லது பட்டியலுக்கு வெளியே இருக்கிறதா? வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, பார்வை இருக்கும், பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னானே, அந்த பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா அல்லது பட்டியலுக்கு வெளியே இருக்கிறதா? எங்க போய் படிக்கிறது? அது எங்க போய் தேடுவது? நாம் சிந்தித்து நம் பெயர் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்தால் புரிந்து கொள்ள முடியும். அதை நம்முடைய சிந்தனைக்கு சமர்ப்பித்து விட்டு திருக்குர்ஆன் பேசுகிற இன்னொரு சிந்தனை, இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆனை நாம் அதிகமாக படிக்கிற தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால், தர்ஜுமாக்களை படிக்கும் தொடர்பில் இருப்பவர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வசனங்களை எல்லாம் அதிகம் படித்திருப்போம், அதிகம் கடந்து போயிருக்கிறோம். இந்த சமூகம் திருக்குர்ஆனை படிக்கிறது, வாசிக்கிறது, ஒரு செய்தியை கேட்டதை போல கடந்து செல்கிறோம். அதில் உள்ளார்ந்து அந்த செய்திகளை நம் உள்ளத்தில் வாங்க வேண்டும், நம் உள்ளத்திற்குள்ளே அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று இந்த சமூகம் இல்லாமல் போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் வருத்தத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்றைக்கு நாம் ஒரு வசனத்தை படித்தோம். அந்த வசனத்தினுடைய ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை நான் நேற்றைக்கு சொல்லாமல் நிறுத்தி வைத்திருந்தேன். என்னன்னு சொன்னா, கிதாபுன் அன்சல்நாஹு முபாரக்குன், ஒரு முபாரக்கான வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம். யததப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும். இதோடு நிப்பாட்டி இருந்தோம். இதனுடைய இன்னொரு பகுதி முடிவு என்னன்னு சொன்னா, வலியதக்கர் உலுல் அல்பாப், அறிவுடையோர் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அறிவுடையோர் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. ஒன்று, அந்த குர்ஆனை ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறான்.
அடுத்ததாக ததக்கருல் குர்ஆன் என்று சொல்லுகிற அல்லாஹ், அந்த ததக்கருல் குர்ஆன் என்று சொல்லுகிற பெரும்பாலான இடங்களில் நீங்க திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்களாக இருந்தால் நீங்க அந்த வார்த்தைகளை யோசியுங்கள். ஹும் உலுல் அல்பாப் என்று அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறார். அறிவுடையோர் இதில் படிப்பினை பெற்றுக் கொள்கிறார்கள். அறிவுடையோரை தவிர இதில் படிப்பினை யாரும் பெறுவதில்லை என்று அறிவுடையோரை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். யார் இந்த அறிவுடையோர்? குர்ஆனை பற்றி சொல்லும் போது நாம ஒரு அறிஞர்களை சொல்லி விடுகிறோம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? வலவு கான மின் இன்தி கைரில்லாஹி, இது அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமிருந்தாவது வந்திருந்தால் லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கஸீரா, அதில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்களே என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு குர்ஆனில் முரண்பாடு இருப்பதாக யாரேனும் சொன்னால் அந்த குர்ஆன் முரண்பாடு கிடையாது என்பதை இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அறிஞர்கள் ஆதாரத்தோடு ஆணித்தரமாக எடுத்து வைப்பதற்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் உண்டு இருக்கிறாங்கல்ல. குர்ஆனை பற்றி யாரேனும் குறை சொன்னால், குர்ஆனை பற்றி யாரேனும் விமர்சித்தால் அதற்கு பதிலடி தருகிற அறிவுபூர்வமாக ஆணித்தரமாக பதிலை எத்தி வைக்கிற அறிஞர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேர் என்னங்க? அப்படிப்பட்ட அறிஞர்களுக்கு இந்த சமூகத்தில் நாம் வைத்திருக்கிற பெயர் என்னங்க பெயர் வைத்திருக்கிறோம்? நம்ம புழங்கிட்டு இருக்கிற பெயர் தான். அதான் கேட்கிறேன். ஆலிம், உலமாக்கள் சொல்றோமா? சரி. இப்ப திருமறை குர்ஆனை கற்றவர்கள் உலமாக்கள் என்று நாம் சொல்லுகிறோம். உலமா அறிஞர்கள் என்று நாம் பேசுகிறோம். திருமறை குர்ஆன் நீங்க படிங்க. எங்கேயாவது திருமறை குர்ஆனை படித்தவர்களை உலமாக்கள் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறானா? அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். திருமறை குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் சொல்றான் யாரை உலமாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான்னு பாருங்க. இவங்க உலமாக்களானா நாம யாரை இன்றைக்கு உலமாக்கள் என்று சொல்லுகிறோமோ அவங்க உலமாக்கள் தான், அறிஞர்கள் தான். அவங்களை அதை குறை சொல்லல. ஆனால் இவர்களை உலமாக்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, அல்லாஹ் ஒரு குரூப்பை உலமாக்கள் என்று சொல்லுகிறார். அந்த உலமாக்களை இந்த சமூகத்தில் தேடி பார்த்தாலும் கிடையாது. நீங்கள் பூத கண்ணாடி வச்சாலும் கிடைக்காது. இல்ல. எந்த உலமாக்கள்? அல்லாஹ் பேசுறான் பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி முக்தலிஃபன் அல்வானுஹா. அல்லாஹ்வே வானத்திலிருந்து மழையை இறக்கி அதிலிருந்து பலதரப்பட்ட நிறங்களை உடைய கனிகளை அவன் உண்டாக்கினான். நிறங்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். நிறைய கலர்களை கொண்ட நிறங்களை கொண்ட கனிகளை அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி உருவாக்கினான். ஒமினல் ஜிபாலி ஜுததும் பீதுன் வஹுமுருன், இது போன்றே மலைகளில் வெண்மையும் சிவப்பும் உடைய பாதைகளை அல்லாஹ் உருவாக்கினான். முஹ்தலிஃபுன் அல்வானுஹா, இது போன்று பலவித நிறங்களை உடைய பாதைகளை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். வகராபீபு சூதுன், அதில் கருப்பு நிறமுடைய பாதைகளும் உள்ளன. நிறத்தை பற்றி பேசுகிறான். கனி வர்க்கங்கள், தாவரங்கள், அதில் வருகின்ற நிறங்கள், மலைகள், அந்த மலைகளில் மனிதன் பயணிக்கிற பாதைகள், அந்த பாதைகளின் நிறங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து பேசுகிறான் வமினன் நாசி வத்தவாபி வல் அன்னாம், மனிதர்களிலும் ஊர்வன கால்நடைகளிலும் முஹ்தலிஃபுன் அல்வானுஹு கதாலிக முஹ்தலிஃபுன் அல்வானுஹு, இவ்வாறே பலவித நிறங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நிறத்தை பற்றி மட்டுமே பேசுகிறான். வர்ணங்கள் என்று நாம சொல்லுகிறோமே, நிறங்களை பற்றி மட்டும் பேசுகிறான். இப்படி நிறங்களை பற்றி, பலதரப்பட்ட நிறங்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ். அப்படி முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னா, இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுவோர் யார் தெரியுமா? உலமாக்கள். அப்ப இந்த உலமா யாரு? அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிற உலமாவை இந்த சமூகத்தில் பார்க்க முடிகிறதா? குர்ஆனை கற்ற, குர்ஆனை போதிக்கின்ற, குர்ஆனை பற்றி யாரேனும் விமர்சித்தால் அதற்கு பதில் அளிக்கிற, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிற உலமாக்களை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் யாரை அல்லாஹ் உலமாக்கள் என்று சொல்லுகிறானோ, அல்லாஹ்வை அஞ்சுவோர் ஆலிம்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அறிஞர்கள் என்று சொல்லுகிறானே, அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று
சொல்லுகிற அந்த எந்த இடத்தில் அல்லாஹ் உலமாக்கள் என்று சொல்லுகிறானோ அந்த உலமாக்களை இந்த சமூகத்தில் நம்மால் பார்க்க முடிகிறதா? இதோ இவர் குர்ஆனை கற்றார், அந்த குர்ஆன் சொல்லுகிற நிறங்களை ஆய்வு செய்தார், அதனுடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வந்தார், அதிலே அல்லாஹ்வுடைய வல்லமையை இவர் வெளிக்கொண்டு வந்தார், அதற்காக ஆய்வு செய்தார், அதற்காக தன்னுடைய வாழ்நாளை தியாகம் செய்தார், அர்ப்பணித்தார் என்று இந்த குர்ஆன் சொல்லுகிற இந்த நிறத்தை பற்றி ஆய்வு செய்த அந்த அறிஞர்களை, அந்த உலமாவை இந்த சமூகத்தில் எங்காவது நம்ம பார்க்க முடியுமா? எங்கேயாவது இருக்காங்களா சொல்லுங்க. எங்கேயுமே இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. இப்ப யோசித்து பாருங்கள், இந்த குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இந்த சமூகத்துக்கும் இந்த குர்ஆனுக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா என்று இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த சமூகத்தில் பயான்களை நம்ம பார்த்திருப்போம், அதை கேட்டிருப்போம். எதற்கு அல்லாஹ் இதை பயன்படுத்தினான்? என்ன காரணத்திற்கு அல்லாஹ் பயன்படுத்தினான்? அந்த காரணத்தை கொண்ட உலமாக்கள், அந்த காரணத்தை புரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்த உலமாக்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட உலமாக்களை இந்த சமூகத்தில் பார்க்க முடிகிறதா? அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் அது போன்ற உலமாக்களை உருவாக்குவதற்கு இந்த சமூகத்தில் கட்டமைப்பு இருக்கிறதா? மதரசாக்கள் இருக்கிறது, அரபிக் கல்லூரிகள் இருக்கிறது. அந்த அரபிக் கல்லூரிகள் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்கிறார்கள், குர்ஆனை பொருளோடு உணர்ந்து ஓதுவதற்கு, அதன் பொருளை புரிந்து கொள்வதற்கான அந்த கல்வியை கொடுக்கிறார்கள். அந்த மதரசாக்களில் இது போன்ற குர்ஆனிய அறிஞர்களை, குர்ஆன் சொல்லுகிற அந்த நிறங்களை பற்றிய ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு மதரசாவை நாம உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியல. அதை நம்ம படிக்கணும்னா மதரசாவில் படிக்க முடியாது, வேற ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் தான் படிக்கணும். குர்ஆனை ஒப்பிட்டு, குர்ஆனை கம்பேர் பண்ணி, குர்ஆன்ல எங்கெல்லாம் நிறங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், எந்தெந்த இடங்களெல்லாம் நிறங்களை பற்றி பேசுகிறான், அந்த நிறங்களில் இருக்கும் ரகசியம் என்ன, அதில் இருக்கும் அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, இதை பற்றி அந்த குர்ஆன் வசனங்களையும் இந்த ஆய்வுகளையும் எடுத்து கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை சமர்ப்பிக்கிற அறிஞர்கள், அல்லாஹ்வுடைய பேராற்றலை சமர்ப்பிக்கிற அறிஞர்கள் இல்லை. குர்ஆனுடைய சிறப்பை பேசுகிற அறிஞர்கள் உண்டு. குர்ஆன் எப்பேற்பட்டது தெரியுமா? அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப்ங்கற ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை, மீம்ங்கற ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை, லாம்ங்கற ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மை என்று இப்படி பயான் செய்யக்கூடிய அறிஞர்களை பார்க்கிறோம். தாவரவியலை பற்றி ஆய்வு செய்து அல்லாஹ் பேசுகிறான். சூரத் யாசீன்ல சொல்றானுங்க, சுப்ஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா வ மிம்மா தும்பித்துல் அர்ல். அத சொல்லும் போதே அல்லாஹ் ஒரு முன்னுரையோடு ஆரம்பிக்கிறான். எப்படி? சுப்ஹான், அல்லாஹ் தூய்மையானவன். அல்லதி, அவன் எப்படி தூய்மையானவன் தெரியுமா? ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, எல்லாவற்றிலும் ஜோடியை படைத்திருக்கிறான். வ மிம்மா தும்பித்துல் அர்ல், இந்த பூமி முளைப்பிக்கின்ற ஒவ்வொரு தாவரத்திலும் ஜோடிகள் இருக்கிறது. வமின் அன்ஃபுசிகும், உங்களிலும் ஜோடி இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி மக்களும் உலகத்தில் 2 பேரை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவர்களை தவிர மற்ற எல்லா மனிதர்களும் ஜோடிகளால் உருவானவர்கள். வமின் அன்ஃபுசிகும், உங்களிலும் ஜோடி இருக்கிறது. இதோடு நிப்பாட்டிருந்தா பரவாயில்ல. வமிம்மா லா யஅலமூன், நீங்கள் அறியாதவற்றிலும் ஜோடிகள் இருக்கிறது. இதை சிந்திக்க சொல்லுகிறான் அல்லாஹ். யோசித்து பாருங்க. இப்ப நாம கரண்ட்ல தான் இந்த லைட் எரியுது, இங்க இயங்கக்கூடிய அனைத்துமே கரண்ட்ல தான். இந்த கேமரா ஓடுறது அல்லது லைட் எரியுது, ஃபேன் எல்லாமே இந்த கரண்ட்லயும் ஜோடி இருக்கு. கரண்ட்ல ஜோடியில ஒண்ணு இல்ல, நெகட்டிவ் இல்ல, ஓடுமா? லைட் எரியுமா? எரியாது. பாசிட்டிவ் இல்ல, நெகட்டிவ் மட்டும் இருக்கு, வேலை செய்யுமா? செய்யாது. இந்த கரண்ட் வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு ஜோடி வேணும். அணுக்களை பற்றி பேசும்போது சொல்லுகிற அணுவிலும் ஜோடி இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஜோடி இருக்கிறது. அத அல்லாஹ் எப்படி சொல்றான்? வ மிம்மா லா யஅலமூன், நீங்கள் அறியாதவற்றிலும் ஜோடிகள் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி எல்லாவற்றிலும் ஜோடிகளை படைத்தானே, அவன் தூய்மையானவன். அல்லாஹ்வை தூய்மையானவன் என்று தஸ்பீஹ் செய்கிறோம். அந்த தஸ்பீஹை உண்மைப்படுத்துவதற்கு அது பற்றி ஆய்வு செய்த ஒவ்வொரு தாவரங்களிலும் ஜோடிகள் இருக்கிறது என்று கண்டுபிடித்த அறிஞர்களில் எத்தனை பேர்
ஆலிம்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிஞர்களை முஸ்லிம்களை பார்க்க முடிகிறதா? ஆனால் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லா தாவரங்கள்லயும் ஜோடி இருக்கிறது, ஜோடி இல்லாம எந்த தாவரமும் இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டுபிடித்தவர்கள் இந்த குரானை கொண்டு, இந்த குரானை ஆய்வு செய்து, இந்த குரானுக்கு விளக்கமாக அதை எடுத்து கொண்டு வந்து, இதோ பாருங்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை பாருங்கள் என்று நமக்கு சொல்லி தந்த மார்க்க அறிஞர்களை, குரானுடைய அறிஞர்களை நம்மால் காண முடிகிறதா? காண முடியலையே, பார்க்க முடியல நம்மளால. இப்படி இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அல்லாஹ் திருப்பி திருப்பி பேசுறான். நிறங்கள், தாவரங்கள். இந்த தாவரவியலை படிப்பதற்கு இன்னைக்கு ஒரு படிப்பு இருக்குது. அதுக்கு பாட்டனின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா, தாவரவியல் படிக்கிறதுக்குன்னு. இது எங்க போய் நம்ம படிக்க முடியும்? மதரசாக்கள்ல படிக்க முடியுதா? தாவரவியல் ஒரு அரபிக் கல்லூரியிலே, ஒரு குரானுடைய கல்லூரியிலே தாவரவியல் படிப்பு இருந்தால், குரானோடு ஒப்பிட்டு, குரானோடு கம்பேர் பண்ணி, இதோ குரான் இப்படி எல்லாம் தாவரவியலை பேசுகிறது, இந்த தாவரவியலுக்கும் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு தாவரத்தையும் ஆய்வு செய்து ஒரு அறிஞர் வெளியில வரும்போது, பட்டம் வாங்கி வெளியில வரும்போது, அவர் தாவரவியலை படித்திருக்கிற ஒரு அறிஞராக வெளியே வந்திருப்பார். எந்த மதரசாவில் அப்படி ஒரு லேப் இருக்கிறது? அப்படி ஒரு ஆய்வகம் இருக்கிறது? இல்ல. ஒவ்வொன்றிலும் ஜோடிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த ஜோடிகளை ஆய்வு செய்து அது எப்படி ஜோடியாக வருகிறது, அதுக்குள்ள இருக்கிற அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அற்புதம் என்ன, இது பற்றி பேசுகிற, இது பற்றி ஆய்வு செய்திருக்கிற அறிஞர்களை நாம பார்க்க முடியவில்லை. கடலை பற்றி பேசுகிறாங்க. அது எல்லா இடங்களும் அந்த கேள்வி நான் கேட்பது உண்டு. பொதுவாக நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு, ரெண்டு கடல் ஒண்ணு சேரும் ஆனா ஒன்னா கலக்காது அப்படிங்கிற விஞ்ஞான உண்மை எல்லாருக்கும் தெரியுமில்லங்க? எல்லாருக்கும் தெரியும் தானே? கண்டிப்பா யாருக்கும் தெரியாமல் இருக்காது. கடல்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கின்றன, ஆனால் அது கலக்காது. அதுக்கு மத்தியில் ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான். ரெண்டு இடங்கள்ல வருது. அதுல சூரத்துர் ரஹ்மான் நம்ம எல்லாத்துக்குமே பழக்கமான ஒரு வசனம். அது இதை கண்டுபிடிச்ச அறிஞர் பேர் என்னங்க? அல்லாமா அப்படின்னு ஒரு பட்டத்தை முன்னாடி போட்டு இந்த பேர் உடையவர் அப்படின்னு சொல்லிடலாமா? அல்லாஹ் சொல்லுகிற இந்த கடலை பற்றி அந்த உண்மையில, கடல் ரெண்டும் ஒன்னா முட்டிட்டு நிற்கும், ரெண்டு தண்ணியும் ஒன்னா கலந்துராது, ரெண்டுக்கு நடுவுல ஒரு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று கலக்கின்றன, ஆனால் அந்த நீர் ஒன்றோடு ஒன்று கலக்காதவாறு அதற்கு திரை இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. அந்த திரையை ஆய்வு செய்து நமக்கு கொண்டு வந்து சமர்ப்பித்த அல்லாமா யார்? இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர் அல்லாமாக்களாக நாம் பேசுகிறோம். இந்த உண்மையை பேசுகிற மார்க்க அறிஞர்கள் உண்டு, இந்த விஞ்ஞானத்தை பேசுவார்கள், ஆனால் கண்டுபிடித்தவர்கள் அல்ல, படித்தவர்கள். இந்த கடலினுடைய உண்மைகளை பற்றி, தாவரத்துடைய உண்மைகளை பற்றி, விஞ்ஞான உண்மைகளை பற்றி எந்த அறிஞர் பேசினாலும் நம்ம உட்கார்ந்து வாயை பொளந்து உட்கார்ந்து கேட்போம். இவ்வளவு இருக்கா? அவர் கண்டுபிடிச்சாரா? படிச்சுட்டு வந்தாரு. படிச்சுட்டு வந்தது அழகா நம்ம கிட்ட சொன்னாரு. கண்டுபிடிச்ச அல்லாமா எங்கே? கண்டுபிடிச்ச ஆலிம் எங்கே? சரிங்க, இந்த கடல் ரெண்டு கடல் கலந்து ஒன்னா கலக்கிறது இல்லைங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு பேரு நமக்கு தெரியுங்களா? யாருக்காவது படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. மாரிஸ் புகைல் அப்படிங்கிறவர் தான். இவர் எதுக்கு போய் அந்த ஆராய்ச்சிக்கே போனாருன்னா, குரானை பொய்ப்பிக்கணும். அவர் போனது எதுக்குன்னா குரானை பொய்ப்பிக்கணும். குரான் இப்படி சொல்லுது, இது பொய், அதெல்லாம் கலந்துட்டா இருக்குதுன்னு உள்ள போய் ஆய்வு பண்றாரு. எங்கெல்லாம் கடல்கள் கலக்கின்றனவோ அங்கெல்லாம் போய் ஆய்வு செய்யறாரு. ஆய்வுனா பல மாதங்கள், வருடங்கள் அந்த ஆய்வு செஞ்சிருக்கணும். அப்பதான் ஆய்வு அறிஞரா வர முடியும். ஒரு அறிஞர்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அறிஞர் கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட துறையில் அது அதனுடைய ஆழம் அகலத்தையும் நீள அகலத்தையும் எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பல மாதங்கள், பல வருடங்கள் அதற்காக உழைத்திருக்க வேண்டும். 7 வருஷம் படிச்சுட்டு வந்தாதான் ஒரு ஆலிம்ங்கிறோம் இல்லையா? குரானை பற்றி ஒருவர் பேசுவதற்கு 7 வருடங்கள் அவருக்கு தேவைப்படுகிறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த மாரிஸ் புகைல் எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் அதற்காக உழைத்திருப்பார். ஏன் போய் உழைச்சாரு? குரானை உண்மைப்படுத்துறக்கா? குரானை பொய்ப்பிக்க போனார். அல்லாஹ் அவருக்கு நேர் வழி காட்டினா,
வெளியில வந்து உண்மையை சொன்னாரு, பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீர்களா குர்ஆனுடைய அற்புதம், நாம பெருமை அடிச்சுப்போம். இந்த வரலாறு சொல்லிட்டு மாரிஸ் புகழை பத்தி சொல்லிட்டு நாம என்ன பெருமை எடுப்போம் தெரியுமா? பார்த்தீர்களா குர்ஆனை பொய்ப்பிக்க வந்தார், அவரை அந்த குர்ஆன் ஈர்த்து கொண்டது. அவரை ஈர்த்துக்கிட்டதுப்பா. இந்த உண்மையை கண்டுபிடிச்ச ஒரு அல்லாஹ்வை சொல்லுங்க. இல்லையே. இப்படி நம்ம ஒவ்வொன்றிலும் நாம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் பேசுகிற எல்லா விஞ்ஞான உண்மைகளும் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த கண்டுபிடிப்புகள்ல எந்த ஒரு அல்லாமாவையும் நம்ம பார்க்க முடியவில்லை, எந்த ஒரு ஆலிம்களையும் பார்க்க முடியவில்லை. வமா யذكر இல்லா உலுல் அல்பாப், பல இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். படிப்பினை பெறுவோர் அறிஞர்கள், படிப்பினை பெறுவோர் அறிவுடையோர் என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கும் போது சராசரியா அந்த துறை, அதாவது நம்மளும் அறிவாளி தானே, நமக்கு அறிவு இருக்குல்ல, அப்போ நமக்கு இதனுடைய படிப்பினை கிடைச்சிடும் நம்ம சாதாரணமா நினைச்சிரும். ஆனா அறிவுடையோர் என்று அல்லாஹ் அந்த பேசுகிற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எத்ததப்பரு ஆயாத்திஹி, அந்த வசனத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டும். எத்ததக்கரு உலுல் அல்பாப், அதை ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதே போல அந்த குர்ஆன் யாருக்கு பயன் அளிக்கும் சொன்னா, அந்த சிந்தனை, அந்த அறிவுரை யாருக்கு பயன் அளிக்கும்னா அறிவுடையோருக்கு பயன் அளிக்கும். எந்த அறிவுடையோர்? நாமும் அறிவுடையோர் தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் அறிவுடையோர் குர்ஆன் சொல்லுகிறதே, அந்த அறிவுடையோர் யார்? ஒரு குறிப்பிட்ட துறையில் தன்னுடைய காலத்தை செலவழித்து அது பற்றிய அறிவை யார் பெற்றுக்கொண்டு வந்தாரோ அவர் அது சம்பந்தப்பட்ட அறிவுடையவர் தானே. நாம சராசரி அறிவுடையவர்கள், நம்ம யாரும் அறிவில் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் ஏன் அறிஞர்கள்னு ஒருத்தரை மதிக்கிறோம்? ஏன் அவருடைய பேச்சை கேட்கணும்னு விரும்புறோம்? ஏன் நம்மளை விட குர்ஆன் படிச்சிருக்காருப்பா, நம்மளை விட மார்க்கத்தில் 4 விஷயம் அவருக்கு தெரியும்பா என்று, அவர் நம்மை விட அதிகம் படித்தவர், அதிகம் அறிந்தவர் என்று குர்ஆனுடைய அறிஞர்களை பற்றி நாம் ஒரு நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம். திருமறை குர்ஆன் சொல்லுகிற அந்த உலுல் அல்பாப், வமா யذكر இல்லா உலுல் அல்பாப், அறிவுடையோரை தவிர வேறு யாருக்கும் இது பயனளிப்பதே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி இந்த குர்ஆன் பயனளிக்கும் அந்த அறிஞர்கள் யார் என்றால் அறிவு ஜீவிகள், அந்தந்த துறைகளில் ஆய்வு செய்தவர்கள். திருமறை குர்ஆன்ல இது தாவரவியல் இருக்கா, பாட்டனி. திருமறை குர்ஆன்ல வானவியலை போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கிறது. இந்த வானவியல், அதனுடைய உண்மைகள், அதனுடைய தாக்கம் இந்த பூமியில, இந்த பூமி எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இவைகளை எல்லாம் ஆய்வு செய்கிற அந்த இடத்துல இன்றைக்கு எத்துணை அல்லாமாக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பேசுவோம், நிறைய அறிஞர்கள் வானம் எப்படி இருக்கிறது தெரியுமா, பூமி எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வானம் பூமி எல்லாம் எப்படி இயங்குகிறது தெரியுமா, இது ஒரு இடத்துல நிக்கிறதே இல்லை, இது ஓடிக்கொண்டே இருக்கிறது, அது பிளைனா ஓடல, பூமி சுற்றி கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு அது அப்படியே போய்கிட்டே இருக்குது என்று இந்த உண்மையை பேசுகிற எந்த அறிஞராவது இதை கண்டுபிடித்த அறிஞரா? குர்ஆன் சொல்லுகிறதே, அந்த குர்ஆனுடைய அந்த உண்மையை கண்டுபிடித்த மார்க்க அறிஞர்களைத்தான் நான் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறேன், நாம் தேட வேண்டி இருக்கிறது. அதே போல வானவியல், அதே போல இன்னொரு துறையை பார்த்தீங்கன்னா, இப்ப கீழடி ஆய்வுலாம் பண்ணாங்கல்ல, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, செய்திகளை பிரபலமா வந்துச்சு. இந்த கீழடிங்கிறது என்னங்க? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகமான சமூகம் வாழ்ந்திருக்கிறது. அந்த சமூகத்தினுடைய எச்சம் இது. அவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அவங்க விட்டு போன பொருட்கள், அதனுடைய எச்சத்தை தோண்டி எடுத்து பாதுகாத்து, இது இத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று கார்பன் டெஸ்ட் பண்ணி, ஆக இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இதோ தமிழ்நாட்டில் நாகரிகமான சமூகம் வாழ்ந்தது என்பதை எடுத்து சொல்வதற்கான ஒரு துறை. அந்த துறைக்கு பேர் என்னங்க? தொல்லியல் துறைன்னு தமிழ்ல சொல்றோம், ஆங்கிலத்துல ஆர்கியாலஜி. அதானே? சரிதானே? அது ஆர்கியாலஜி. சரி, இந்த ஆர்கியாலஜி குர்ஆன் சொல்லுதுங்க. ஆச்சரியமா இருக்கா? ஃபஸீரு ஃபில் அர்லி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன். இந்த வசனத்தை நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல படிக்கலாம். பூமியில பிரயாணம் செய்யுங்கள். எதற்கு பிரயாணம்? டூர் போறக்கா?
ஊட்டிக்கு போனா ஜில்லுன்னு இருக்கும், குளுகுளுன்னு இருக்கும். அதுக்கு இல்ல, அந்த பிரயாணம் இல்ல, அது டூரு. இந்த பிரயாணம் போ, இப்படி ஒரு டூர் போ. எப்படிப்பட்ட டூர்? ஃபல்துர், நல்லா போய் பார், ஆய்வு செய். கைஃப கான ஆகிபத்துல் முகذிபீன், இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துல பொய்ப்பித்தார்களே அவர்களுடைய முடிவு என்ன ஆனது என்பதை பார், எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை பார். அல்லாஹ் இந்த வரலாறுகள், அழிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லும் போது, லூத் நபியினுடைய வரலாறை சொல்லும் போது, இதிலே அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்குதுன்னு சொல்றான். வரலாறுகள் நமக்கு படிப்பினைக்குரியது. அந்த படிப்பினைகளை நாம தேடி போய் பார்க்காம படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வரலாறுகளில் அத்தாட்சிகள் இருக்குது என்று பேசுகிறானே, அந்த வரலாற்று அத்தாட்சிகளை நாம இங்க இருந்து குரானை படிச்சுக்கிட்டே தேட முடியுமான? தேட முடியாது. அதனுடைய படிப்பினைகளை குரானை கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். குரானில் இருந்து அந்த வரலாற்றின் படிப்பினைகளை நாம புரிந்து கொள்ள முடியும், இறை எச்சத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். ஆனால் குரான் படிப்பினைகளை மாத்திரம் சொல்லவில்லை. அந்த சமூகம் அழிக்கப்பட்டது, அந்த அழிக்கப்பட்ட இடத்தில் அறிவுடையோருக்கு, சிந்தனை உடையோருக்கு, பகுத்தறிவு உடையோருக்கு உங்களுக்கு அதில் அத்தாட்சிகள் இருக்கிறது, விட்டு வச்சிருக்கிறேன். அவங்களை அழிச்சிட்டு தடயம் அங்கே இருக்கிறது, போய் தேடுங்க. யார் போய் தேடுறது? நீங்கள் நானும் போயிட முடியுமா? நான் திருப்பூர்ல பனியன் கம்பெனியில் வேலை செய்யறேன், நீங்க எல்லாம் தோல் சாப்பிட, நம்ம எல்லாம் இந்த ஊருக்காரங்க. யார் போய் தேடுறது? எல்லாரும் போய் தேடிடுமா? எல்லாரும் தொல்லியல் துறைக்கு போக முடியுமா? முடியாது. அப்படியானால் இந்த குரானை கொண்டு, குரான் சொல்லுகிற அந்த தொல்லியல் எச்சங்களை, தொல்லியல் பற்றிய ஆய்வுகளை செய்யக்கூடிய குரானுடைய அறிஞர்களை இந்த சமூகத்தில் காண முடியவில்லை. குரானுடைய அறிஞர்கள் விடுங்க, சாதாரணமாக இஸ்லாமிய சமூகத்துல ஆர்கியாலஜி படிக்கிறேன்னு சொல்ற ஒரு மாணவனை பார்க்க முடியல. முடியுதா? என்னப்பா படிக்கிற? ஐடி படிக்கிறேங்க. வேற என்னப்பா படிக்கிற? டாக்டர் படிக்கிறேங்க. என்னப்பா படிக்கிற? இதை படிக்கிற, அதை படிக்கிற என்று எதெல்லாம் வருமானம் வருமோ அந்த துறைகளை படிக்கிறோம், தவறில்லை. அதில் திறமை இருந்தால் படிக்கலாம், தவறில்லை. ஆனால் இந்த சமூகத்தில் அந்த தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட ஆய்வை படிப்பதற்கு, இந்த குரானுடைய வசனங்களை உண்மைப்படுத்துவதற்கு, அதிலே அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிற அத்தாட்சிகளை வெளியே கொண்டு வந்து பாருங்கள், அல்லாஹ் இதை வைத்திருக்கிறான் என்று அந்த எச்சங்களை எல்லாம் வெளியில கொண்டு வந்து அல்லாஹ்வை பற்றி நம்மை எச்சரிப்பதற்கு ஒரு அறிஞர் வரவில்லையே. இந்த சமூகத்தில் அப்படி ஒரு அறிஞரை காண முடியவில்லையே. இப்போது யோசித்து பாருங்கள், குரானுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது? அல்லாஹ் மூமின்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லும் போது சொல்றான், அல்லதீன யதுகுரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவங்க படுத்த நிலையில, உட்கார்ந்த நிலையில, அமர்ந்த நிலை, எல்லா நிலைகளிலுமே யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமிகள் அதை அந்த படைப்பை பற்றி யோசிப்பார்கள். யோசித்து விட்டு சொல்லுவார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு ஃபகினா அதாபன்னார், இறைவா எங்களை நரகத்தை விட்டும் காப்பாற்று என்று அந்த வானவியலை பற்றி ஆய்வு செய்து, வானவியலை பற்றி சிந்தித்து விட்டு அவர்கள் ஒரு முடிவெடுப்பார்கள். அல்லாஹுடைய வல்லமை புரிந்து கொண்டு அந்த இடத்துல எப்படி கேட்பாங்கன்னா, சொர்க்கத்துக்குன்னு கேட்கல, இறைவா நரகத்தை விட்டு என்ன பாதுகாத்துரு என்று அந்த வானத்தினுடைய அந்த பிரம்மாண்டங்களை, அதனுடைய இயக்கத்தை, அதனுடைய சுழற்சிகளை, அதில் அல்லாஹ் வைத்திருக்கிற அத்தாட்சிகளை சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அப்படி வானம் பூமியினுடைய அந்த படைப்புகள், அதில் உள்ள பிரம்மாண்டங்கள், அவைகளை ஆய்வு செய்து அல்லாஹ்வை பயந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும் அளவிற்கு அல்லாஹுடைய வல்லமையை உணர்ந்த ஒரு மார்க்க அறிஞரை இங்கே நாம் தேட முடியுமா? இந்த ஊருக்குள்ளே அல்லது இந்த நாட்டுக்குள்ளே, ஏன் இந்த உலகத்திலே தேட முடிகிறதா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி. திருமுறை குரானை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலுக்காக சிந்திக்கிறோம், தவறில்லை, அது வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை எனக்கு கற்றுத் தருகிற அந்த வேதம் அது, என்னோடு பேசும் வேதம் அது, எனக்கு வழிகாட்டும் வேதம் அது. நான் தினந்தோறும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை எனக்கு கற்றுத் தருகிற வேதம் அது. அதற்காக அந்த குரானை படிக்க வேண்டும், அதற்காக அந்த குரானை சிந்திக்க வேண்டும். எனக்கு தினந்தோறும் என்ன தேவையோ அதை இந்த குரானிலிருந்து நான் பெற்றுக்கொண்டு அதை உண்மைப்படுத்த வேண்டும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும்தான் இந்த குரானா? அவ்வளவுதான் இந்த குரானுக்குள்ளையா?
கிடையாது. நாம் மறந்து போன, நாம் தொட்டு பார்க்காத, நம்முடைய கவனத்திற்கே வந்து சேராத இது போன்ற பல துறைகள் இந்த குர்ஆனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அவைகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு தினம் தினம் அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறான். அவைகள் தினம் தினம் நம் காதுகளில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இரவு தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலும் எப்போதெல்லாம் கிராத்தாக நாம் ஓதுகின்றோமோ அவைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கேட்டுக்கொண்டு இப்போது நாம் அந்த சப்தங்களை மட்டும்தான் கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? சப்தங்களை மட்டும்தான் கேட்கிறோம். சப்தங்களை யார் மட்டும் கேட்பார்கள் சொல்லுங்க? கேட்கும் சப்தங்களை சிந்திக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் சிந்திக்க மாட்டார்கள்? நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்ன ஞாபகம் இருக்கா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அவங்களுக்கு இதயம் இருக்கும், சிந்திக்க மாட்டார்கள். சரி, இதயம் தான் சிந்திக்கல. அயுனுன் வலகும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா. பார்க்கறாங்க, அதை சிந்திக்கல. வலகும் ஆதானுன் கேட்கறாங்க, அதை சிந்திக்கல. இதோ திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தினம் தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தினம் தினம் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அதை கடந்து போகிறோம். இப்ப திருக்குர்ஆனை திறக்கணும் அப்படின்னா எங்க திறக்கிறதுன்னு புரியுதுங்களா? அந்த குர்ஆனை எப்படி திறக்கணும்னு புரியுதா? எத்தனாவது பக்கம்ங்கிறது இல்ல, திறக்கும் முறை மாற்றப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய உள்ளத்திலே அந்த திருக்குர்ஆனை திறக்க வேண்டும். பேப்பர்ல திறக்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்காக இந்த தலைப்பு எடுக்கல. நம் உள்ளத்தில் திறக்க வேண்டும், உள்ளத்தில் ஆய்வுக்காக திறக்க வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வரலாற்று உண்மைகளையும், இந்த பேரண்டத்தை பற்றிய உண்மைகளை, இந்த பூமியை பற்றிய உண்மைகளை அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. வல்லதி ஹலக்கலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா. உங்களுக்காக இந்த பூமியில எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்தான். இந்த வானம் பூமியில் இருக்கிற அத்தனையுமே உங்களுக்காக படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த நிலாவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சூரியனுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்காக படைச்சேன் அல்லாஹ் சொல்றானே. சிந்திச்சு பாருங்க. இதோ நான் வானத்தில் எட்டி பார்க்கும் போது பல லட்சக்கணக்கான, எண்ண முடியாத கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறேனே, அவைகளும் எனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அவைகளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அவைகளுக்கும் என் வாழ்வுக்கும் என்ன தொடர்பு? அவைகளுக்கும் மனித சமூகத்திற்கும் என்ன தொடர்பு என்று எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்தேன், உங்களுக்காக படைத்தேன் என்று அல்லாஹ் அக்கறையோடு சொல்லுகிறானே. குறைந்தபட்சம் எனக்காக படைக்கப்பட்ட இது என்னுடைய வாழ்வில், என்னுடைய ஏற்றத்தில், என்னுடைய இரக்கத்தில், இந்த பூமியில் அதனுடைய தாக்கம் என்ன, அது எப்படி எனக்கு உதவி செய்கிறது? தாவரங்களை பற்றி ஆரம்பத்தில் பார்த்தோம். பொதுவா நம்ம பார்க்கிற எல்லா தாவரங்களும் பச்சை கலர்ல இருக்கா? பச்சை கலர் தான். ஆனா அந்த இலைகளுடைய அசல் கலர் என்னங்க? அசல் கலர் பச்சை தானா? அசல் கலர் என்னங்க? மஞ்சளா வரும், பர்பிள் அசல் கலர். பெரும்பாலான தாவரங்களை முளைக்கும் போது தளிரா வரும் பாருங்க, சின்ன இலையா, பர்பிள் கலர்ல இருக்கும். அதோட அசல் கலர் அதான். ஏன் பச்சையா மாறுச்சு? ஒருவேளை அப்படி பர்பிள் கலர்ல வரக்கூடிய அந்த இலை பச்சையாக மாறுவதற்கு என்ன அங்கே வேலை நடக்கிறது என்று சொன்னால் சூரிய ஒளி. ஒருவேளை சூரிய ஒளி படாமல் இருந்தால், சூரிய ஒளியே இல்லை என்று சொன்னால், எந்த மரமும் பச்சையாக இருக்காது, எந்த செடியும் பச்சையாக இருக்காது, எந்த கொடியும் பச்சையாக இருக்காது. பசுமையான எந்த தாவரத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு விஷயம்தான். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். நம்முடைய உடலில் குறிப்பிட்ட ஒரு விட்டமின் B12, இந்த விட்டமினை நீங்க எந்த உணவுலையும் எடுக்க முடியாது. நீங்க கறி சாப்பிட்டாலும் சரி, அல்லது சைவம் சாப்பிட்டாலும் சரி, அசைவம் சாப்பிட்டா எதுலையுமே எடுக்க முடியாது. வேற எதுலதான் எடுக்கிறது? வெயில்ல தான் நிக்கணும். நம்முடைய உடம்பில் வெயில் பட்டால் மட்டும்தான் உடம்பு தானாக அந்த விட்டமினை உற்பத்தி செய்யும். நம்ம குடும்பத்து பெண்கள் பல பேருக்கு மூட்டு வலி இருக்கா? நிறைய பேருக்கு மூட்டு வலி இருக்கு. அதுல பெண்களுக்கு அதிகமா மூட்டு வலி இருக்கு. படி ஏறி இறங்குறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? ஆண்களாவது வெளியே போயிட்டு வந்துடுறோம், வெயில் நம்ம மேல கொஞ்சமாவது படுது. பெண்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. அதனால் அந்த சத்து கிடைக்காமல் போவதால் எலும்பு பலகீனம் அடைகிறது. அதனாலதான் மருத்துவர்கள் சொல்றாங்க, காலை சூரியன் உதிக்கும் போது அந்த வெயில்ல கொஞ்ச நேரம் நடங்க.
நிக்கிறத விட நடக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லது தானே. மாலை சூரியன் மறையும் போது கொஞ்ச நேரம் நடங்க, வெயில்ல நடங்க. அப்படி நடந்தால் அந்த சூரிய ஒளியை நம் உடல் கிரகித்துக் கொண்டு அதிலிருந்து அந்த சத்தை உற்பத்தி செய்து நம் எலும்புகளை வலுவாக்குகிறது. நம்ம கால்சியம் இருந்தா போதும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். கால்சியமா சாப்பிடணும் சொல்றோம், வெயில்ல நடக்கணும்னு யாரும் சொல்றது இல்லையே. மருத்துவர்கள் சொல்றாங்க, கேட்கறது இல்லையே. இப்ப யோசித்து பாருங்கள், இந்த வானம் பூமியில் இருக்கிற அனைத்தும் உங்களுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு சூரியன், அந்த சூரியனுடைய அந்த ஒளி நான் உண்ணும் தாவரங்களை உற்பத்தி செய்கிறது, பசுமையான தாவரங்களை. என் உடம்பை உறுதி செய்வதற்கு, என் எலும்பை உறுதியாக்குவதற்குரிய சத்தை கொடுக்கிறது. அப்பப்பா என்ன வெயில் என்று வெயிலை பற்றி நாம பேசுகிறோம். அந்த வெயில் தான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் போனால் மேற்கத்திய நாடுகளை போய் பாருங்க, குளிர் பிரதேசங்களை என்ன பண்றா பாத்திருக்கீங்களா? சன்பாத். அதுக்கு பேர் என்னங்க? சன்பாத். எதுக்கு சன்பாத் எடுக்கிறான்? அவனுக்கு 6 மாசம் சூரியனையே கண்ணுலயே பார்க்க முடியாது. சூரியன் வந்த உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு போய் படுத்துக்கிறான். நம்ம அதை அசிங்கமா அருவருப்பா பாக்குறோம். அவனுக்கு வைத்தியம் சன்பாத் எடுக்கணும். அவன் இல்லைன்னா அவ்வளவுதான், பிரச்சனை வந்துடும், உடம்புல நோய் வந்துடும். கடற்கரையில் போய் அப்படியே மல்லாந்து படுத்துக்கிறான். அது உடைகள் குறைவாக இருப்பதால் அசிங்கமாக அருவருப்பாக தெரிகிறது. ஆனால் அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் நமக்கு தேவைகளை வைத்திருக்கிறான், நமக்குரிய பயனை வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றை சிந்தித்து பார்க்கும் போது இவ்வளவு பயன்கள் இருக்கிறதா என்று நாம் நினைக்கும் போது, இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை. சூரியன் எதுக்குடா இவ்வளவு சுட்டரிக்குது, சம்மர் எதுக்குடா வருது என்று நாம அந்த சூரியனை நொந்து கொள்கிறோமே. இப்போது அந்த வெயிலை பார்க்கும் போது நமக்கு வெயில் சுட்டாலும் இல்லை, இந்த வெயில், இந்த சூடு என்னை காப்பாற்றுகிறது, எனக்கு தேவையான தாவரங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது என்று சொல்லும் போது அதன் மீது, அந்த படைப்பாளன் மீது நமக்கு ஒரு மரியாதை வரும் பாருங்க. அது இறை எச்சமாக மாறும், அவன் மீது அன்பாக மாறும், அவனுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள உதவும். இப்படி நாம திருக்குரானை திறக்க வேண்டும். திருக்குரானை திறக்கிறதுனா இப்படி நாம திறக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக அது மிக பெரும் ஒளியாக இருக்கும். அப்படி இந்த திருக்குரானை ஆய்வு செய்கின்ற திருக்குரானுடைய அறிஞர்கள், ஆன்மீக ரீதியான அறிஞர்கள் இந்த சமூகத்தில் ஏராளம் உண்டு. அவர்கள் தேவைதான். குரானை பற்றிய எந்த கேள்விகளை கேட்டாலும், குரானுடைய எந்த சட்டங்களை கேட்டாலும் தெளிவாக எடுத்துரைக்கிற, ஆணித்தரமாக பேசுகின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் தேவை. இந்த சமூகத்திற்கு அவர்களுடைய பயன் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அது மட்டும் போதாது, அது குறையல்ல, அது மட்டும் போதாது. மாறாக அவர்களை போன்று இந்த ஒவ்வொரு துறைகளிலும் ஆய்வு செய்கின்ற மார்க்க அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட அறிஞர்கள் உருவாகி வர வேண்டும். அப்படி சிந்தனை ரீதியாக இந்த திருக்குரானை நாம் திறக்க வேண்டும். அப்படி குரானை திறந்து நம்முடைய வாழ்வில் சிந்திக்கக்கூடிய வேதமாக, சிந்தனைக்குரிய வேதமாக அதை சிந்தித்து அதனுடைய அற்புதங்களை, அல்லாஹுடைய வல்லமைகளை புரிந்து கொண்டு அந்த குரானை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.